அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்களோட தோட்டத்தில் ஊர் மக்களோட சேர்ந்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடினோம். பொதுவாக வருஷம் வருஷம் மாட்டுப்பொங்கலும் கொண்டாடுறது வழக்கம். இங்கே இப்போ நாளைக்கு அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு இருக்குது, அதே மாதிரி ஸ்ராவேல் ஜல்லிக்கட்டு இருக்குது, இன்றைக்கி பாலமேட் ஜல்லிக்கட்டு இருக்குது. இது எல்லாமே நம்மளோட காளைகள் கலந்துக்கிட்டு வெற்றி பெறதுக்கான எதிர்பார்ப்பில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். நேற்று கூட அவனியாபுரத்தில் நம்ம காளைகள் பங்கேற்று வெற்றி பெற்றது. அதனால் மக்களோட இன்றைக்கி ஊர் மக்களோட சேர்ந்து பொங்கல் சிறப்பாக கொண்டாடுறோம். எந்த மாதிரியான காளைகள் கலகரங்க? இப்போ நம்மகிட்ட இருக்க நிறைய சிறந்த காளைகள் நிறையா இருக்குது. அதில் பேட்டைக்காளி மாடு ஒன்று சிறப்பான காளை. அது மாதிரி நிறைய காளைகள் இருக்குது. எல்லா காளைகளுமே ஒன்றுக்கு ஒன்று சிறப்பான காளைகள். கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நம்மளோட காளைகள் இன்றைக்கி சென்றிருக்கு. இலங்கையில் நம்ம பாரம்பரியம் நினைக்கிறாங்க அந்த நாட்டு இல்லை, பொதுவாக இலங்கையில் இருக்க தமிழர்கள் பாரம்பரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அவங்க கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுல தொடர்ந்து அந்த காலத்துலேருந்தே மன்னர்கள் காலத்துலேருந்தே தொடர்ந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்தவங்க. இங்கே 2 தமிழர்கள் இருக்காங்க. வடகிழக்கில் அங்கே இருக்க பூர்வீக தமிழர்களும் பல வருடங்கள், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா தமிழகத்துலேருந்து போனவங்களும், அதே மாதிரி மலைய தமிழர்கள் ஒரு குரூப் நாங்கள் இருக்கிறோம். அவங்க பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க போனவங்க. 2 பேருமே இங்கேருந்து கொண்டு போனது கலாச்சாரம் மட்டும்தான். கலாச்சாரம் அன்னைக்கு கொடுத்துறதுக்கு அவங்க உடைய எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்த கலாச்சாரத்தை தொடர்ந்து பரம்பரை அதை பாதுகாத்துட்டு வளர்த்துக்கிட்டு வந்துட்டோம். இலங்கையில் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு எப்படி பார்க்குறாங்க? இலங்கையில் ஜல்லிக்கட்டு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் அங்கீகாரங்கிறது அளிக்கப்பட்டிருக்குது. பொதுவாக ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் மட்டும்தான் சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு உலக ரீதியில் கொண்டு போகணுங்கிறது எப்போதுமே நம்மளோட ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்க தலைவர் ஒண்டிராஜ் அண்ணன் அவர்கள் ஏற்பாடு பண்ணி அது சம்மந்தம் பல வாட்டி நாங்கள் கலந்துரையாடி இருக்கோம். இது எப்படி இன்டர்நேஷ்னல் சர்வதேச போட்டியாக மாற்றுறதுன்னு. அப்போ இன்னொரு நாட்டில் நடத்தினா மட்டும்தான் சர்வதேச போட்டியாக மாறும். அதனால தான் ஜல்லிக்கட்டை இலங்கையில் நடத்தி அனைத்து அனுமதிகளையும் வச்சு இலங்கையில் நடத்தி அது ஒரு சர்வதேச போட்டியாக ஜல்லிக்கட்டு நாங்கள் அதை மாற்றி அங்கீகரிச்சோம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து காளைகள் இலங்கையை கொண்டு வாய்ப்பு இருக்காங்க? இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க ஜல்லிக்கட்டுக்கே காளைகளுக்கு டைம் கரெக்டாக இருக்குங்கிறப்ப அதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கேயும் நிறைய காளைகள் இருக்குது. அதை வச்சு அங்கே ஜல்லிக்கட்டு போட்டிகள். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.